ஹலோ இருக்கு கழுத்து பெயின் எல்லாம் இல்லை எனக்கும் ஹாப்பியாக இருக்கு இங்கே படி. ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு wonderpaulinevlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய பொருள், அது மாத்திரம் இல்லை ரொம்ப உதவியாக இருக்க வேண்டிய பொருள். வாங்க அது என்ன ரிவ்யூன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நம்மளுக்கு ஹோம் கிளீனிங்னாலே ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம ஹோம் கிளீனிங்கை ஈஸியாக்கி கொடுக்கறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்குது. அதில் ஒரு பொருள் தான் லேடர். பொழுது நம்மளுக்கு எட்டாத தூரத்தில் வேலை செய்யும் பொழுது க்ளீன் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கழுத்து வலி வரும், மயக்கம் வரும். சில பேருக்கு வெர்டிகோ இருக்கும், ஸோ அவங்களுக்கு மயக்கம் கட்டாயம் வரும். ஸ்பாண்டிலிட்டிஸ் ப்ராப்ளம் வரும், கை வந்து தூக்க முடியாது, ஸ்ட்ரெயினாக இருக்கும் வேலை செஞ்ச பிறகு. இந்த டயர்ட்லாம் இல்லாமல் நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ஒரு லேடர் வாங்கியிருக்கேன். அந்த லேடர் பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க ரிவ்யூ பார்த்துடலாம். லேடர்ஸ் இதனுடைய பிராண்டு பார்த்தீங்கன்னா ஃபேடிஷ் லேடர்ஸ் ஹவுஸ் ஹோல்ட்னு போட்டிருக்கு. இதில் 4 ஹைட்டில் கிடைக்குது. நம்மளுக்கு எந்த ஹைட் வேணுமோ அது மாதிரி வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. இது 4 ஸ்டெப்ஸு, இது 5 ஸ்டெப்ஸ், இது 6 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஸ்டெப் லேடர்ஸ் வாங்கியிருக்கேன். இதனுடைய காஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான குறிப்பு, நெவர் ஸ்டாண்ட் மோர் தென் 1%. ஒரு பர்சனுக்கு மேலே இதில் வந்து ஏறி நிற்கக்கூடாது. நின்னா இது வந்து வீணாக போயிடும். இது வந்து அலுமினியத்தால் ஆனது, அதனால் ஒரு பர்சன் தான் வந்து இதில் ஏறி நிற்க முடியும். கிட்டத்தட்ட 150 kg வரைக்கும் இது தாங்கும். அந்த மாதிரி ஒருத்தவங்க ஏறி நின்னா போதும். மற்றவங்க 2 பேர் 3 பேர் அந்த பக்கமும் ஏறும்போது இது உடைய வாய்ப்பு இருக்குது. சேஃப்டி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. அதாவது இந்த ஃப்ரண்ட் பக்கம் நம்ம ஏறுறோன்னா ஃப்ரண்ட் பார்த்து தான் ஏறணும். பேக் சைடுக்காக ஏறி விளையாடுற மாதிரி செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. எப்பயுமே 3 பாயிண்ட்ஸ் காண்டாக்ட் லேடரை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஸ்டெப்பாக ஏறணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த ஸ்டெப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, இதில் ஏறும் பொழுது நம்ம இந்த பொருளையும் தூக்கிட்டு ஏறக்கூடாது. நம்ம ஏறி நின்றுக்கலாம். அதுக்கப்புறம் யாராவது ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா மேலே லேப்டில் வைக்கலாம். ஆனால் நம்ம வந்து தூக்கிட்டு ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லேடர் வைக்கிற சர்ஃபேஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஜிக்ஸ் அதாவது ரஃப்பாக இருக்கக்கூடாது. அதனால் சாய வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க, அது மேலே இந்த லேடரை வச்சுட்டு நம்ம ஏறி நின்னோம்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லேடருடைய ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வாங்க இது எப்படி ஒர்க் பண்ணுறது, என்ன என் வெயிட்டு தாங்குதா என்னன்னு செக் பண்ணிடலாம். ஹலோ, சூப்பராக இருக்குது. எனக்கு பயம் இல்லாமல் ஏறுறதா இருக்குது. முன்னாடிலாம் நான் சேரில் தான் ஏறி நின்று துடைப்பேன். இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது மேலே ஏறி நின்று துடைக்கும் பொழுது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. கழுத்து பெயின் எல்லாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஒரு லேடரை வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கட்டாயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிளீனிங்க்கு இல்லை மற்ற பொருளெல்லாம் தூக்கி மேலே லேப்டில் போடுறதுக்கு, எல்லா இடங்களுக்குமே ஆணி அடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல விதங்களில் இந்த லேடர் வந்து உங்களுக்கு பயன்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேடர் பற்றின ரிவ்யூ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு.